Hello students, welcome to NiviMax. இன்னைக்கு வந்து நம்ம exercise 1.2ல first question பார்க்க போறோம். question என்னன்னா find the rank of the following matrices by minor method. அதாவது மேட்ரிக்ஸோட ரேங்க் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் by using minor method. இது வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. அதாவது rank of A, suppose இது A மேட்ரிக்ஸ்னா rank of A less than or equal to minimum of m, n. m, n என்றது m cross n மேட்ரிக்ஸ், அதாவது ஆர்டர். இப்போ இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன? 2 cross 2. அப்போது ரேங்க் ஆஃப் ஏ வந்து என்ன வரும்? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் 2, 2. அப்போது மினிமம் ஆஃப் 2, 2 வந்து 2 தான். அப்போது ரேங்க் ஆஃப் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2. அதாவது ரேங்கோட வேல்யூ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 அப்படின்னு இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து 2 cross 2க்கு செக் பண்ணி பார்க்கலாம். அதாவது டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ வந்து செக் பண்ணி பார்க்கலாம். 2 into 2 4 minus 1 into minus 4. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 4. இப்போ 4 minus 4 என்ன? 0. டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ வந்து 0வாக இருந்துச்சுன்னா அப்போ 2 வந்து ரேங்காக இருக்காது. நெக்ஸ்ட் வந்து அடுத்த ஆர்டருக்கு வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அதாவது 1 cross 1. அப்போது நீங்கள் ஒரு சிங்கிள் எலிமெண்ட்டுக்கு டிட்டர்மினன்ட் பார்க்கும்போது அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் 2 என்ன? 2 தான். இப்போ பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து நான் ஜீரோவாக வந்திருக்கு. ஸோ அப்போ ரேங்க் வந்து என்ன சொல்லலாம்? ரேங்க் ஈக்குவல் டு 1 அப்படியே நம்ம சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர் வந்து 1. அடுத்து வந்து செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இப்போ வந்து செகண்ட் சப்டிவிஷனுக்கு வந்து ரேங்க் கண்டுபிடிக்கலாம். இது வந்து நம்ம ஏ மேட்ரிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதோட ஆர்டர் என்ன? 3 cross 2. அப்போது ரேங்க் ஆஃப் ஏ இது வந்து நம்ம எப்படி சொல்லலாம்? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் 3, 2. மினிமம் ஆஃப் 3, 2 என்ன? 2. அப்போது ரேங்க் ஆஃப் ஏ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2. அப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம 2 cross 2க்கு வந்து செக் பண்ணி பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து 2 cross 2க்கு வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அதாவது செகண்ட் ஆர்டர் மைனர். அதோட டிட்டர்மினன்ட் வந்து நான் ஜீரோவாக இருந்துச்சுன்னா அப்போ ரேங்கோட வேல்யூ 2 அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ என்ன? -1 into -7 வந்து 7. -4 into 3 என்ன? 12. அப்போ ஆன்சர் வந்து -5. அதாவது டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ வந்து நான் ஜீரோவாக இருக்குது. ஸோ நம்ம என்ன சொல்லலாம்னா ரேங்க் ஈக்குவல் டு 2. ஸோ இதான் வந்து செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். அடுத்து வந்து தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இப்போ வந்து தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன? 2 cross 4. அப்போது ரேங்க் ஆஃப் ஏ வந்து எப்படி வரும்? ரேங்க் ஆஃப் ஏ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் m, n. அதாவது இதான் வந்து m cross n. அப்போது ரேங்க் ஆஃப் ஏ வந்து எப்படி வரும்? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் 2, 4. மினிமம் ஆஃப் 2, 4 என்ன? 2. அப்போது ரேங்க் ஆஃப் ஏ வந்து எப்படி வரும்? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2. அப்போது ஃபஸ்ட்டு வந்து 2 cross 2க்கு வந்து நம்ம செக் பண்ணணும். இப்போ இந்த மேட்ரிக்ஸ்லேருந்து பாசிபிள் 2 cross 2 சப் மேட்ரிக்ஸஸ்க்கு வந்து நம்ம டிட்டர்மினன்ட் வந்து செக் பண்ணணும். வேல்யூ வந்து நான் ஜீரோவாக இருந்துச்சுன்னா அப்போ ரேங்கோட வேல்யூ வந்து 2. ஃபஸ்ட்டு வந்து 1 -2 3 -6. இதுக்கு வந்து நம்ம டிட்டர்மினன்ட் வந்து செக் பண்ணலாம். அப்போ ஆன்சர் என்ன வருதுன்னு பார்க்கலாம். 1 into -6 வந்து என்ன? -6. -3 into -2 வந்து என்ன வரும்? -6. அப்போது -6 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +6 ஈக்குவல் டு 0. பார்த்தீங்கன்னா டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ வந்து 0ன்னு வந்திருக்கு. ஸோ இப்போ ரேங்க் வந்து 2 அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அடுத்த பாசிபிள் 2 cross 2 சப் மேட்ரிக்ஸ் இருந்தால் அது வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ -2 -1 -6 -3 இதுக்கு வந்து டிட்டர்மினன்ட் வந்து கண்டுபிடிக்கலாம். -2 -1 -6 -3. இப்போ இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன? -2 into -3 வந்து 6. -6 into -1 என்ன? 6. அப்போது 6 - 6 ஈக்குவல் டு 0. இப்போவும் டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ வந்து 0 வந்திருக்கு. டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ வந்து நான் ஜீரோவாக வந்தால் தான் ரேங்கோட வேல்யூ வந்து 2. ஸோ அடுத்து ஏதாவது பாசிபிள் 2 cross 2 மேட்ரிக்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். அப்போது -1 0 -3 1 இந்த மேட்ரிக்ஸ் இருக்குது. இப்போ இந்த மேட்ரிக்ஸ்க்கு வந்து நம்ம டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து செக் பண்ணலாம். அப்போது -1 0 -3 1 இந்த 2 cross 2 மேட்ரிக்ஸ்க்கு வந்து டிட்டர்மினன்ட் செக் பண்ணும்போது -1 into 1 வந்து -1 -3 into 0 என்ன? 0. அப்போ ஆன்சர் வந்து -1. டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ வந்து நான் ஜீரோவாக வந்திருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? ரேங்க் ஈக்குவல் டு 2. இதான் வந்து தேர்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இப்போ வந்து ஃபோர்த் சப்டிவிஷனுக்கு வந்து ரேங்க் வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த மேட்ரிக்ஸை ஏ மேட்ரிக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரேங்கோட கண்டிஷன் என்ன? ரேங்க் ஆஃப் ஏ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் m, n. m, nன்றது அதாவது m cross n, அதாவது ஆர்டர் என்னன்னு பார்க்கணும். இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன? 3 cross 3. அப்போது ரேங்க் ஆஃப் ஏ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் 3, 3. மினிமம் ஆஃப் 3, 3 என்ன? 3 தான். அப்போது ரேங்க் ஆஃப் ஏ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 அப்படின்னு இருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து 3 cross 3 மேட்ரிக்ஸ் இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வந்து கண்டுபிடிக்கலாம். வேல்யூ வந்து நான் ஜீரோவாக இருந்துச்சுன்னா அப்போ ரேங்கோட வேல்யூ வந்து 3. இல்லைன்னா அப்போ நம்ம 2 cross 2 வந்து செக் பண்ணி பார்க்கலாம்.
இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் பார்க்கலாம். அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் A ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு 1. இப்போ இந்த ரோ அண்ட் இந்த காலம் ஹைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 4 into -1 வந்து -4 மைனஸ் 1 into -6 வந்து -6. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ +6 மைனஸ் ஆஃப் -2 ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால அப்போ +2. இப்போ இந்த ரோ அண்ட் இந்த காலம் ஹைட் பண்ணிங்கன்னா 2 into -1 வந்து -2 மைனஸ் 5 into -6 என்ன -30. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ +30 ப்ளஸ் 3 into இப்போ இந்த ரோ அண்ட் இந்த காலம் ஹைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 2 into 1 2 மைனஸ் 5 into 4 வந்து 20. இப்போ வந்து இதை சால்வ் பண்ணலாம். அப்போது 1 into -4 + 6 என்ன 2 ப்ளஸ் 2 into -2 + 30 வந்து 28 ப்ளஸ் 3 into 2 - 20 என்ன -18. அப்போ ஆன்சர் வந்து 2 + 28 into 2 வந்து 56 ப்ளஸ் 3 into -18 என்ன -54 அப்படின்னு வரும். இப்போ சால்வ் பண்ணிங்கன்னா 56 + 2 வந்து 58. 58ல் 54 மைனஸ் ஆச்சுன்னா இப்போ ஆன்சர் என்ன 4. இப்போ பார்த்தீங்கன்னா டிட்டர்மினண்ட்டோட வேல்யூ வந்து 4ன்னு வந்திருக்கு. அதாவது டிட்டர்மினன்ட் ஆஃப் A வந்து நான் ஜீரோவாக இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? ரேங்க் ஈக்குவல் டு 3 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா டிட்டர்மினண்ட்டோட வேல்யூ வந்து நான் ஜீரோவாக வந்ததுனால ரேங்க் ஈக்குவல் டு 3. இதான் வந்து 4th சப்டிவிஷனோட ஆன்சர். அடுத்து வந்து 5th சப்டிவிஷன் பார்க்கலாம். இப்போ வந்து 5th சப்டிவிஷன் பார்க்கலாம். அதாவது கிவன் மேட்ரிக்ஸை A மேட்ரிக்ஸ் அப்படின்னு எடுத்திருக்கோம். ரேங்க் ஆஃப் A வந்து என்ன சொல்லலாம்? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் m, n. m,n அதாவது m cross n வந்து ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். இப்போ இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்னன்னா 3 cross 4. அப்போது ரேங்க் ஆஃப் A வந்து என்ன சொல்லலாம்? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் 3, 4. மினிமம் ஆஃப் 3, 4 என்ன 3. அப்போது ரேங்க் ஆஃப் A வந்து என்ன வரும்? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3. ஃபஸ்ட்டு வந்து 3 cross 3 மேட்ரிக்ஸ்க்கு நம்ம டிட்டர்மினண்ட்டோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினண்ட்டோட வேல்யூ வந்து நான் ஜீரோவாக இருந்துச்சுன்னா அப்போது ரேங்க் ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து 3 cross 3 மேட்ரிக்ஸ் வந்து இதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்போது 0 1 2 0 2 4 8 1 0 அப்படின்னு ஒரு 3 cross 3 மேட்ரிக்ஸ் வருமா? ஸோ அதோட டிட்டர்மினன்ட் வந்து பார்க்கலாம். அதாவது 0 1 2 0 2 4 8 1 0. இப்போ டிட்டர்மினண்ட்டோட வேல்யூ என்ன வரும்? ஃபஸ்ட்டு 0 கூட எது மல்டிப்ளை பண்ணாலும் 0. அடுத்து -1. இப்போ இந்த ரோ இந்த காலம் ஹைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 0 into 0 0 மைனஸ் 8 into 4 வந்து 32. அடுத்து ப்ளஸ் 2. இப்போ இந்த ரோ இந்த காலம் ஹைட் பண்ணிங்கன்னா 0 into 1 0 மைனஸ் 8 into 2 16. இப்போ சால்வ் பண்ணிங்கன்னா 0 மைனஸ் 1 into 0 மைனஸ் 32 என்ன -32 ப்ளஸ் 2 into 0 minus 16 என்ன -16. அப்போது ஆன்சர் என்ன வரும்? -1 into -32 வந்து +32 ப்ளஸ் 2 into -16 என்ன -32. 32 - 32 ஈக்குவல் டு 0. டிட்டர்மினண்ட்டோட வேல்யூ வந்து நான் ஜீரோவாக வந்தால் தான் ரேங்க்கோட வேல்யூ 3 அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த மேட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஒரு 3 cross 3 சப் மேட்ரிக்ஸும் இருக்குது. அதாவது 1 2 1 2 4 3 1 0 2. இப்போ இந்த சப் மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். அதோட வேல்யூ வந்து நான் ஜீரோவாக வந்துச்சுன்னா ரேங்க்கோட வேல்யூ 3 அப்படின்னு சொல்லலாம். சப்போஸ் இப்போவும் வேல்யூ வந்து நான் ஜீரோவாக வராமல் 0 வந்துச்சுன்னா அடுத்து 2 cross 2 வந்து நம்ம செக் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த 3 cross 3 சப் மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் வந்து பார்க்கலாம். வேல்யூஸ் என்ன? 1 2 1 2 4 3 1 0 2. இப்போ இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து செக் பண்ணலாம். அப்போது டிட்டர்மினன்ட் என்ன வரும்? 1 into இப்போ இந்த ரோ இந்த காலம் ஹைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 4 into 2 8 மைனஸ் 0 into 3 0. அடுத்து -2. இப்போது இந்த ரோ இந்த காலம் ஹைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 2 into 2 4 மைனஸ் 1 into 3 3. அடுத்து +1. இப்போ இந்த ரோ இந்த காலம் ஹைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 2 into 0 0 மைனஸ் 1 into 4 4. இப்போ சால்வ் பண்ணிங்கன்னா 1 into 8 minus 0 வந்து 8 minus 2 into 4 minus 3 வந்து 1 plus 1 into 0 minus 4 என்ன -4. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 1 into 8 8 minus 2 into 1 வந்து -2 plus 1 into -4 என்ன -4. அப்போது 8 minus 2 minus 4 என்ன வரும்? 2. இப்போ பார்த்தீங்கன்னா டிட்டர்மினண்ட்டோட வேல்யூ வந்து 2 அப்படின்னு வந்திருக்கு. அதாவது நான் ஜீரோ. அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? ரேங்க் ஈக்குவல் டு 3. இதுதான் வந்து 5th சப்டிவிஷனோட ஆன்சர். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வேறு ஏதாவது சம் டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. மறக்காமல் நிவி மேக்ஸ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.